அவர் ஒரு நைட் டைம்ல வந்துட்டு அந்த பிஆர் பத்தி பேசியிருப்பாங்க. ராணுவ கூட உட்காந்து ரொம்ப ஜாலியா பேசியிருப்பாப்ல. ஆமா என்னப்பா நீ என்ன செட் பண்ணிட்டு வந்த போல இருக்கு, ஃபினாலே வரைக்கும் ஒன்று தூக்கி போயிடுவாங்க போல, அழகா ஓட்டு போட்டேன். ஆமா செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவரும் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பேசுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரா, இல்ல உண்மையை சொல்றாரா, இல்ல சும்மா ஒரு நேம் சேக் அங்க பேசணும்னு சொல்றாரா அப்படின்னு அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அதுல வந்து அவரு ஆமான்னு சொல்லல, எந்த இடத்துலயுமே ஆமான்னு சொல்லல. வாய்ப்பு இருக்குன்னு இருப்பாரு. எதுக்காக அப்படின்னா ஃபினாலே வரைக்கும் வந்துருவ போலியடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 வாட்டி அதே சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கு நடுவில் 2 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. அப்ப நீ பிஆர் செட் பண்ணிருக்கியா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சொன்ன பதில் தான் வாய்ப்பு இருக்குன்றது. அதுக்கு அடுத்ததான் ஜாக்லின் இவங்க எல்லாம் கேட்டதெல்லாம் வந்து அப்ப பிஆர் செட் பண்ணிட்டு வந்துட்டியா, எவ்வளோட செலவு பண்ண அண்ட் அப்படின்ற கேள்வி கேட்கும்போது அந்த வாய்ப்பு இருக்குன்ற மேட்டர் சிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிற கேள்விக்கு 2 நிமிஷம் கழிச்சு பதில் செட் ஆயிட்டு இருக்கு. ஆமா அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ராணுவுக்கு வந்து பிஆர் இருக்காங்க வெளியே, நம்ம பச்சையா பார்க்க முடியுது. எல்லாரும் போஸ்டர்லாம் வச்சு ஓட்டு கேட்கறாங்க போது சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு போஸ்டர் பிடிச்சி போடும்போது நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு மாதிரி. ஆமா, சோ எல்லாருக்குமே பிஆர் வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராணுவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே ஒர்க் பண்றாங்கன்றது அவருடைய ப்ரொஃபைல்ல எடுத்து இதெல்லாம் போடுறாரு. சோ இருக்காங்க.